திருக்குறள் குறள் 46. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் பிறத்தாற்றின் பேதைமை நீக்கும். ஒரு சிறிய பொய் ஒரு வாழ்க்கையை மட்டும் அல்ல, பல வாழ்க்கைகளையும் மாற்றும். விக்ரம் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை. நல்ல மனிதன், ஆனால் ஒரு குறை. சில சமயம் போய் சொல்லுவான். ஒரு நாள் ஆஃபீஸ் இல் பெரிய ப்ராஜெக்ட் டெட்லைன் அருகில். அவன் வேலை முடிக்கவில்லை. மேனேஜர் கேட்டார், ஒர்க் ரெடி ஆச்சா? ஒரு நொடி யோசனை. பிறகு, ஆம் சார், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். அது ஒரு சிறிய பொய். அந்த பொய்யை நம்பி முழு டீம் அதையே சார்ந்தது. அடுத்த நாள் கிளையண்ட் மீட்டிங். சிஸ்டம் ஓபன், ஃபைல் இல்லை. அனைவரும் அதிர்ச்சி. மேனேஜர் கோபம். டீம் அவனை பார்த்தது. அந்த நொடி விக்ரம் பேச முடியவில்லை. ஒரு பொய் அனைவரின் நம்பிக்கையையும் உடைத்தது. அவன் ஜாப் இழந்தான். வீட்டில் அவன் மனைவி கேட்டாள், உண்மையை சொல்லியிருந்தா இது நடந்திருக்குமா? அவன் அமைதியாக இருந்தான். சில நாட்கள் கழித்து அவன் ஒரு சிறிய வேலை எடுத்தான். இந்த முறை அவன் ஒரு முடிவு எடுத்தான். என்ன நடந்தாலும் நான் உண்மையே பேசுவேன். ஒரு நாள் அவன் பாஸ் கேட்டார், இந்த வேலை முடியுமா? அவன் சொன்னான், இல்லை சார், இன்னும் நேரம் தேவை. அவன் பயந்தான். ஆனால் இந்த முறை அவன் உண்மை பேசினான். பாஸ் சிரித்தார், நீங்க ஆனஸ்ட், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அந்த நாள் அவன் புரிந்து கொண்டான், பொய் நம்மை காப்பாற்றும் போல தோன்றும், ஆனால் உண்மைதான் நம்மை உயர்த்தும். சில மாதங்களில் அவன் மீண்டும் உயர்ந்தான். அவனுடைய ஆனஸ்டி மற்றவர்களையும் மாற்றியது. அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் பிறத்தாற்றின் பேதைமை நீக்கும். ஒரு மனிதன் உண்மையாக இருந்தால் அவன் சுற்றிய உலகமே மாறும். திருக்குறள் வாழ்க்கையை காப்பாற்றும் உண்மை. Thank you for watching. Like, share, subscribe.